Hi friends, welcome to Baabul Boobul channel. இன்னைக்கு நம்ம சுவையான குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுற கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கடலை உருண்டை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கடலை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் கடலை. எந்த கப்பில் கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் வெல்லம். நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ கிச்சனுக்கு போயிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கடலையை வறுத்துக்கோங்க. இதை ஒரு 5 to 6 minutes நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம கடலையை வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெடித்து வருது. எவ்வளோக்கு எவ்வளோ வெடித்து வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொரோனா டைமில் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கெலாம் பயமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் கடலை வறுபட்டு வந்துருச்சு. ஒரு சில கடலைங்களுக்கெல்லாம் தோல் அதுவே ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த கடலையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு 5 minutes ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரைச்சி வச்சதை மாற்றிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ணிட வேண்டாம். இப்போது நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போது கையில் எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், சுவையான கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. என் பையன் எப்படி சாப்பிட்டான்னு நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.